ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் சென்னையை பீடித்திருந்த வேளையில் திருச்சியை கதிகலங்க வைத்திருக்கிறது. ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷின் படுகொலை. மனைவியின் கண்முன்னே மர்ம கும்பலால் வெட்டிச் சரிக்கப்பட்டிருக்கிறார் சுரேஷ். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பி கிளாஸ் ரயில்வே குடியிருப்பைச் சேர்ந்தவர்தான் இந்த ஆட்டுக்குட்டி சுரேஷ். 33 வயதாகும் சுரேஷ் பூக்கட்டும் தொழில் செய்து வந்திருக்கிறார். ராகினி என்ற பெண்ணுடன் திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சுரேஷ் சமீபத்தில்தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். சம்பவத்தன்று மாலை மனைவியை அழைத்துக் கொண்டு நவல்பட்டு பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்று வீடு திரும்பியிருக்கிறார் சுரேஷ். ஸ்ரீரங்கம் அம்பேத்கர் நகர் சுடுகாடு பகுதியில் உள்ள தேங்காய் குடோன் அருகே வந்த சுரேஷின் பைக்கின் மீது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவர்களது பைக்கால் மோதியுள்ளனர். இதில் தடுமாறி கீழே விழுந்த சுரேஷை அந்த கும்பல் ஈவு இரக்கமின்றி கொடூரமாக வெட்டிச் சரித்திருக்கிறது. இதனை தடுக்க வந்த சுரேஷின் மனைவி ராகினிக்கும் காலில் வெட்டு விழுந்திருக்கிறது. விழுந்த வெட்டுகளில் ரத்தம் பீரிட்டு சுரேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சுரேஷின் சடலத்தையும் வெட்டுப்பட்டு கிடந்த ராகினியையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் குற்றவாளிகளை தேடியபோது குற்றத்தை ஒப்புக்கொண்டு 5 பேர் போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் 4 வருட பகை இன்று சுரேஷின் உயிரை காவு வாங்கியது தெரிய வந்திருக்கிறது. ஆம், கடந்த 2020ஆம் ஆண்டு தலைவெட்டி சந்துரு என்ற ரவுடி திருவானைக்காவல் மேம்பாலத்தில் வைத்து தலைவெட்டிக் கொல்லப்பட்டார். அந்த பயங்கரத்தை செய்தது சுரேஷும் அவரது கூட்டாளிகளும் தான். ஸ்ரீரங்கம் ஏரியாவில் தலைவெட்டி சந்துரு, சுரேஷ், அவரது அண்ணன் சரவணன் ஆகியோர் பூ வியாபாரம் செய்து வந்துள்ளனர். இந்த பூவாசம் எல்லாம் இவர்களின் மீது வீசும் இரத்த வாடையை மறைக்கவே. அனைவரும் கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள். அதிலும் சந்துரு மீது 44 குற்ற வழக்குகள் இருந்துள்ளன. தலையை வெட்டி தனியே எடுப்பதுதான் சந்துருவின் ஸ்டைல். இதனால்தான் தலைவெட்டி சந்துரு என்ற அடைமொழியும் அவரோடு ஒட்டி கொண்டது. இதேபோல்தான் சுரேஷும் அவரது அண்ணன் சரவணனும் அடிக்கடி ஜெயிலுக்கு செல்வது இவர்களின் வாடிக்கையாக இருந்தது. இந்த சமயத்தில்தான் பூ வியாபாரத்தில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மோதலில் சரவணனையும் சுரேஷையும் தலையை வெட்டி எடுத்து விடுவதாக மிரட்டியுள்ளார் சந்துரு. இதனால் முந்திக்கொண்டு சரவணனும் சுரேஷும் சேர்ந்து சந்துரு பாணியிலேயே திருவானைக்காவல் மேம்பாலத்தில் சந்துருவின் தலையை வெட்டி கொலை செய்தனர். அந்த தலையோடு காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தனர். இந்த வழக்கில் சுரேஷ், சரவணன் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த கொலைக்கு பழிவாங்க துடித்த சந்துருவின் கூட்டாளிகள் 4 வருடங்களாக காத்திருந்து ஸ்கெட்ச் போட்டு சுரேஷை தீர்த்து கட்டியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை முடிவில் குற்றவாளிகளான நந்தகுமார், ஜம்புகேஸ்வரர், விமல்ராஜ், சூரிய பிரகாஷ், பாலகிருஷ்ணன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் இருந்து 5 அரிவாள்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் தப்பி ஓடிய ஹெல்மெட் பிரசாத் என்ற 19 வயது வாலிபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.